ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது. வாழ்க்கையில் இப்போ உனக்கே ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு இந்த வராகி அம்மா முடிவெடுத்துட்டேன். தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு நீ பயந்துக்கிட்டே இருக்காத. என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமாக இருந்தீன்னா நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் மன வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதை நான் கண்டுக்காமல் சும்மா விட்டுற மாட்டேன். நான் உன் கூட தானே இருக்கேன், பொறுமையாக இருந்து பாரு. யார் யார் என்னென்ன உனக்கு எதிராக செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் தண்டனையை கொடுத்துட்றேன். தன்னுடைய சுயநலத்துக்காக தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கும் மனிதர்களை இந்த வராகி அம்மா ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். யார் யார் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு செஞ்ச கஷ்டத்தை விட பல மடங்கு அந்த கஷ்டத்தை அவங்களுக்கே நான் திரும்பி கொடுப்பேன். உன் கவலைகளை எல்லாம் சரியாக புரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகி அம்மா உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன் வேண்டுதல்களை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னா அதுக்கு பொறுமை மிகவும் அவசியம். எப்போதுமே ஒரு சிற்பத்தை செதுக்கும்போது கல்லிலிருந்து தான் சிற்பத்தை செதுக்குறாங்க. கல்லை அடித்து அடித்து அதை உருவமாக கொண்டு வரும்போது அந்த உருவத்திற்காக அடிக்கும்போது அந்த அடியை தாங்கிக்க முடியாமல் உடஞ்சி போகிற கற்கள் எல்லாத்தையும் அந்த கோயிலுக்கு படிக்கட்டாக கீழே தரையில் போட்டுருவாங்க. எந்த கல் அடியையும் வலியையும் பொறுத்துக்கிட்டு அழகான உருவமாக மாறுதோ அதுதானே சிற்பமாக மாறி அழகாக காட்சி கொடுக்குது. இப்போ புரியுதா? உன் வாழ்க்கையில் உனக்கு விழுகிற அடிகளையும் உன் வழிகளையும் நீ பொறுத்து கொள்ளும்போது அழகான சிற்பமாய் அழகிய வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாய் நீ மாறுவ. என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்கிறேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னா பொறுமை மிகவும் அவசியம் என் செல்லமே. கண்டிப்பாக உன் தேவைக்கு அதிகமாகவே இந்த வராகி அம்மா உனக்கு அள்ளி கொடுப்பேன். தேவையில்லாமல் இறைவனை வணங்கும் போது உன் தேவைக்கு அதிகமாகவே நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன்ற அந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. என் நேரமும் என்னையே நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையையும் இந்த வராகி அம்மா வரவிட மாட்டேன். நீயும் உன் வாழ்க்கையில் தொலைஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படாத. இப்போ நான் உனக்கு தரப்போகிறது வைரமான அழகான வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது உனக்கு கடந்து போன கரித்துண்டான கஷ்டத்தை நினச்சி கவலைப்படாமல் இப்போது உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு நீ வாழ்க்கையை ஜெயிக்க போகிறன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் நீ எதையும் யோசித்து கலங்க வேண்டாம். ஏன்னா இப்போ நீ எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கியோ உன் குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனைன்னு அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் தீர்த்து வைக்கிறேன். இப்போதே நிலைமையை நினச்சி நீ கஷ்டப்படக்கூடாது என் செல்லமே. அடுத்தடுத்து பல நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லினா உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். நடந்து முடிஞ்ச எல்லா சோக நிகழ்வுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனசு முழுக்க இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை புதுசாக வாழத் தொடங்கு. தவிப்பு இருக்கத்தான் செய்யும். மன அழுத்தமும் கஷ்டமும் பாரமும் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிஞ்சிட்டு மன நிம்மதியோடு நீ வாழ தயாராகு. உன்னை உயர்த்தி உனக்கான மதிப்பை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை கடந்து செல்ல கற்றுக்கோ. நீ கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறதால காலம் அப்படியே நின்றுடாது. காலத்தோடு சேர்ந்து நீயும் பயணம் செய்ய தயாராகு. கண்டிப்பாக காலம் எல்லாத்தையும் மாற்றும். உனக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் இலக்கிலிருந்து இனிமேல் நீ ஒரு அடி கூட பின்வாங்க வேண்டாம். நம்பிக்கையோட வைராகியத்தோட முன்னேறு. உனக்கு வேண்டியதை எல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவுக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்கி கொடுப்பேன். நீ தளராமல் துணிஞ்சு தைரியமாக நில்லு.
உன் குறிக்கோளில் உனக்கு குழப்பமே வரக்கூடாது. எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ அந்த லட்சியத்தில் உறுதியாக தெளிவாக இரு. உன் குறிக்கோளில் நீ தெளிவாக இருக்கும்போது கண்டிப்பா வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்லவே. எல்லா தாமதத்திலும் உனக்கு நன்மைகள் இருக்கவே செய்யும். தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். சில விஷயங்கள் உடனே நடக்கலைன்றதுக்காக வருத்தப்படாத. அதை எந்த பின்விளைவுகளும் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ செஞ்ச புண்ணியம் உன்னை ஒருபோதும் கைவிடாது. அது சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். உனக்கு கிடைக்காம போன வாய்ப்புகளை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா நான் கண்டிப்பாக உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வழி காட்டுறேன் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருந்தாதான், நம்பிக்கையோட முயற்சி செஞ்சாதான் எல்லா விஷயங்களும் நன்மையாக நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும். நான் சொல்கிறது உனக்கு புரியும் நினைக்கிறேன். எதுக்கும் பயந்தவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது. ஆனால் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு துணிஞ்சவங்க வாழ்க்கையில் தோற்று போக முடியாது. எதுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையும் சமாளிக்கும் வித்தையை நீ கற்றுக்கிட்டு வாழ்ந்துடு என் செல்லவே. நீ எங்கேயும் யாரை தேடியும் போக தேவையில்லாத அளவுக்கு அனைத்தும் தானாக உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய ஆசைகள் நியாயமாக இருக்கும்போது நீ எதை கேட்டாலும் அதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்துருவேன். படைப்புகள் உன்னை கயிற்றால் கட்டி வைத்த போதும், அதாவது நான் படைத்த படைப்புகளாகிய சில மனிதர்கள் உன்னை தடுத்து நிறுத்தும் போதும், உன்னை சில விஷயங்களால் கட்டி போடும் போதும் நான் உனக்கானதை எந்த விதத்திலும் தர தாமதமாக்க மாட்டேன். எத்தனை பேர் உனக்கு தடங்களாக வந்து நின்றாலும் நீ ஆசைப்பட்டதை அத்தனை பேரையும் தாண்டி உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்காக நான் எழுதி வச்சதை எல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். நீ நினச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் செல்லமே. எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்தே தீரும்னு நீ நம்பும்போது அந்த நம்பிக்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நம்பிக்கையோட முயற்சி செய். உன் மனசை திடமாக்கிக்கிட்டு நீ வலிமையாக வாழ கற்றுக்கோ. எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போகிறதுக்கு உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகம் தேவை. எதையும் யோசித்து செயல்படும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறிடும். எல்லாருக்குமே வாழ்க்கை அழகாக அமைஞ்சிடாது. அமைஞ்ச வாழ்க்கையை நீ தான் அழகாக மாற்றிக்கணும் என் தங்கமே. என்னை முழு மனசோட நினச்சி என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை கண்ணிமைக்கும் நொடியில் நான் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்துருவேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் நாளைக்கு நீ நினச்ச காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதே. நிதானமாக இரு. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கு தான் நடக்குதுன்ற தெளிவும் புரிதலும் உனக்குள்ளே இருக்கட்டும். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை, உண்மையான உறவுகளை யாருன்னு உனக்கு புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் யார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, யார் எப்போ எப்படி மாற்றி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்கன்றத உனக்கு புரிய வைப்பதற்காக சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போது இரக்கமாகவும் தாழ்வாகவும் கஷ்டமாகவும் வறுமையாகவும் இருக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்தி கூடிய சீக்கிரம் உனக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். தயக்கம் இல்லாமல் நீ தைரியமாக எழுந்து நிற்கும்போது கண்டிப்பாக அது உனக்கான நல்லதாகவே இருக்கும். வழி சொல்ல தெரிந்தவர்கள் யாரும் உனக்கு நல்ல வழி சொல்ல போகிறதில்ல. அதனால் அடுத்தவங்க உன்னை குறை சொல்கிறாங்க, அடுத்தவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்கன்னு யோசித்து நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும் செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் அடுத்தவங்களை முடிவெடுக்க அனுமதிக்காதே. உனக்கான முடிவை நீயே தேர்ந்தெடு. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்றதை சிந்தித்து செயல்படணும் என் தங்கமே. நல்லா யோசித்து முடிவெடுக்க தெரிஞ்சவங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனை தேவையில்லை. என்னையே நம்பி வாழும் உனக்கு
தோல்வியை தாண்டி வெற்றியை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ துணியாத வரைக்கும் வாழ்க்கை உனக்கு பயத்தை தான் காட்டும். துணிஞ்சு தைரியமாக நின்னா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி ஒதுங்கி போகும். வேணாம்னு நீ நினைக்கும் போது அதையே உனக்கு கொடுத்து பரிசோதிப்பவள் தான் இந்த வராகி அம்மா. நீ வேணாம்னு நினைச்ச விஷயத்த நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ வேணும்னு கேட்குற விஷயத்த உன் கைகளிலிருந்து தள்ளி வைப்பேன். ஆனால் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நீ எப்போதும் நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் தைரியத்தோடும் வாழ்க்கையை வாழணும் என் தங்கமே. உண்மையும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கும்போது நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷமே நான் உனக்காக ஓடி வந்து உன் பக்கத்தில் நிற்பேன். நீ செய்யும் பயிற்சியையும் முயற்சியையும் பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமே தவிர வெற்றி சுலபமாக அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. உன்னுடைய விடாமுயற்சிக்கு ஏற்ற பலனாக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். உனக்கென விதிக்கப்பட்டதையெல்லாம் அழகாக உன் கைகளில் சேர்த்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ என்னென்ன செய்கிறியோ என்னென்ன உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்துக்கும் நான் பொறுப்பாளராக மாறப்போகிறேன். உனக்கென விதிக்கப்பட்டதை நீயே வேணாம்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ பேசுகிற வார்த்தைகளிலும் எங்கே நிறுத்தி பேசணும் எங்கே நிதானமாக பேசணுன்ற தேவையான இடத்துல முற்றுப்புள்ளி வைக்க மறந்துடாதே. ஏன்னா சில இடங்களில் முற்றுப்புள்ளி வைக்காட்டி வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தம் இல்லாமல் போயிடும். வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம இதை செய்கிறத நிறுத்திக்கணும், எந்த இடத்துல நம்ம பேசுகிறத நிறுத்திக்கணுன்ற அந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோ. தப்பு செய்கிறது சகஜம் கூட வச்சுக்கோ, அதை திருத்திக்கணும், அதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ற மனசு வரணும் அல்லவா? அதை தான் சொல்கிறேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. சில விஷயங்களுக்கு சில நேரங்களில் முற்றுப்புள்ளி வச்சின்னா அது அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கிடும். எந்த சூழ்நிலையிலையும் நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். நிதானமாக உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளை என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் விதியை நானே மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. யாரோ ஒருத்தருக்காக நீ உன்னை மாற்றிக்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நீ எப்படி இருந்தாலும் உன்னை விரும்புவாங்க, அவங்களுக்கு உன்னை பிடிக்கும். உன்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நீ என்ன செஞ்சாலும் பிடிக்காது, நீ எப்படி தான் அவங்களுக்காக மாறினாலும் பிடிக்காது. அதனால் உன்னை புரிஞ்சுக்காதவங்களுக்கும் உன்னை பற்றி தெரியாதவங்களுக்காகவும் நீ எதையும் யோசிக்க வேண்டாம். உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் உன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. உன் லட்சியம் மிக பெருசாக இருக்கும்போது அதை அடைவதற்கான உன் போராட்டமும் பெருசாக இருக்கணும் அல்லவா? லட்சியத்தை நிறைவேற்றதுக்காக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராட தயாராக இரு. இந்த வராகி அம்மா உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். தேவைப்படும் போது எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. ஆனால் நீ கவனமாக ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ. நீ பொறுமையாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான வெற்றியை தர இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன்.